ரசிகர்களால் தான் மாடு, மாடால் தான் நாங்கள். என்டிஆர் மன்னாதி மன்னன் காலை, என்டிஆர் வரலாறு, என்டிஆர் மகாராணி பார்க்க போகிறோம். இந்த இது ஜான்சி ராணி, ஒன் மேன் ஆர்மி. சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஓவிய ஆசிரியர் கலை ஆனந்த் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்டிஆர் குரூப்ஸ் அவங்களுடைய இல்லத்துக்கு தான் வந்திருக்கோம். ஒரு நினைவு பரிசு கொடுக்கணும் ரொம்ப நாளாக எங்களுக்கு ஆசை. ஸோ அவங்கக்கிட்ட இருந்த காளைகளெல்லாம் நாங்கள் ஒரு ஃபோட்டோஸாக கலெக்ட் பண்ணி ரொம்ப சிரமப்பட்டு கலெக்ட் பண்ணியிருந்தோம். நம்ம சரத்து, சீனியண்ணா எல்லாம் தான் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க ஃபோட்டோஸ் எல்லாம். எருதுக்கட்டு ஜாம்பவானுக்கள்னு சொன்னால் அதுக்கு கண்டிப்பாக பொருத்தமானவங்க இவங்க தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இத்தனை வருஷம் இந்த துறையில் இருந்து நிலைச்சி இது வரைக்கும் இருக்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ கஷ்டங்களெல்லாம் தாண்டி வந்திருப்பாங்க. எவ்வளோ உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, மாட்டுக்காரங்க எல்லாருக்கும் தெரியும். இப்போவும் அந்த இடத்த அப்படியே தக்க வச்சுட்டு இருக்காங்க அப்படின்றோம். அதனால் நம்ம ஒரு சின்ன ஒரு நினைவு பரிசு. உங்களுடைய அனுபவம், ரசிகர்களுக்கு ஒரு அன்பு கோரிக்கை. அன்பு ரசிகர்களால் தான் மாடு நாங்கள் வச்சுன்னு இருக்கிறோம். அந்த ரசிகர்கள் இல்லை, நான் மாடு இல்லை. அவங்களோட உற்சாகத்தினால தான் நான் மாடு இருக்குது எங்ககிட்ட. அடுத்த தலைமுறை இப்போ காலை வளர்த்துட்டு வராங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் ஒரு அன்பு கோரிக்கைன்னா என்ன சொல்லுவீங்க? இல்லை, அவங்களும் வந்து நம்ம மாதிரி அவங்க வரணும். நம்ம இல்லாட்டிடும் அவங்க பின்னாடி காலத்தில் வந்து அவங்க வந்து அந்த பேர் எடுத்துன்னு வந்தால் அந்த என்டிஆர் மாதிரி நம்ம வரலையாடான்ட்டு அவங்க அந்த எண்ணத்தோடு வரணும். வந்தாலும் அது நான் சந்தோஷப்படும். அதில் எந்த மாற்றம் கிடையாது, பொறாமலாம் கிடையாது. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். 2022 எருதுக்கட்டு இப்போ நிறைவு பெற்றதுன்னு சொல்லலாம். உங்களுடைய அனுபவம் என்ன இந்த வருஷம்? இந்த வருஷம் வந்து நம்ம மாடுங்கள்லாம் அம்மா பட்டதுனால கொஞ்சம் கம்மி தாசி தான். அடுத்தது 2003 வந்து எல்லா மாடுனாலும் முதலே உசாரிச்சு வச்சுக்கணும். மாடுங்கள்லாம் வந்து நம்மளை மீறி வந்து அம்மா பட்டுடுது. அதனால் வந்து மாடு பின் தாங்கிட்டு தெருவில். அப்புறம் பார்த்தா மாடு வந்து அம்மா பட்டுடுது. இல்லைனாக்கா விருப்பம் அப்படியே ஸ்டாண்டர்டாக போகிற டைமை சென்டரில் கொஞ்சம் பேக் ஆகிடும். ஓகே ஓகே. நான் நிறைய கேள்விப்பட்டது இல்லைன்னா உங்ககிட்ட வந்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சுற்று 3 சுற்று விடும்போதே பார்த்தீங்கன்னா உங்களதெல்லாம் அப்படியே நிலைத்து நின்று இருக்கும். மேல் தெருவெல்லாம் போடும்போதெல்லாம் அவங்களாம் அவ்வளோ சொல்லும்போது கேட்க ஒரு படம் பார்க்குற அளவுக்கு இருந்தது. எந்த மாடை நம்ம எப்படினாலும் ஒரு சுத்தம், இன்னொரு சுத்தம், 2 சுத்தம், 3 சுத்தம், 4 5 சுத்தோட விட்டு இருக்கிறோம். இப்போ காலையில் இது மாதிரி ஏதோ கம்மி தாச்சாக ஓடுற மாடை பெதிரின்னு ஓடிட்டாலும் அது ஃபஸ்ட் ஆகிப்போகுது. அதனால் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஆகிப்போகுது. 2 சுத்தம் 3 சுத்தம் விட்டால் ரிசல்ட்டு பார்க்கலாம். நானே இல்லை, மற்ற மாடுகாரோட ரிசல்ட்டு பார்க்க முடியாத மாதிரி பண்ணு. ஒரே சுற்றில் வந்து கண் நிமிஷத்துக்குள்ளே போயிடுது. எந்த மாடு போகுது என்னன்னு முன்னெல்லாம் வந்து இது இப்போல்லாம் பட்டன் அடிப்பதெல்லாம் வந்து டிக்கெட்டுக்கும் ஒரு செகண்டில் எப்படின்னா மாறி போகுது. இதுதான் வந்துட்டு நம்ம நினைக்க முடியாது. மீறி போகிற மாதிரி தான் கணக்கு. வாழ்நாளிலேயே மறக்கவே முடியாது எனக்கு இந்த காலை அப்படின்னா நீங்கள் குறிப்பாக எல்லா காலையும் இருக்கும், பட் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த காலை வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எனக்கு பின்னாடி இதுக்கு முன்னே வந்து செட்டித பாய் மாடுன்னு ஒன்று இருந்துச்சு. அது வேணா முதல் குண்டுமணிக்கு அப்புறம் பாய் மாடு. எல்லாமே தான், எல்லா மாடும் இந்த மாடு அந்த மாடு. முதல் பாய் மாடு, குண்டுமணி, அப்புறமா வந்து மறு மாடு, அதுக்கப்புறம் மன்னாதி மண்ணா அப்படியே வந்துனே தான் இருக்குது. ஒன்று போனால் ஒன்று வந்து அந்த உறுப்பித்தி அந்த பேர் கொண்டு வந்துடுது. விழா கமிட்டிக்கு ஒரு கோரிக்கை, ஒரு அன்பு கோரிக்கை, நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன கோரிக்கை? எனக்கு விழா கமிட்டியில் என்ன சொல்கிறான்னு தெரியாது, நம்ம எதுவும் சொல்ல முடியாது இல்லையா. அவங்க வந்து இப்படி பண்ணால் எதுக்கானாலும் நமக்கு ஓகே. நம்மளால இல்லை, அவங்களால தான் நம்ம இல்லை, தவிர நம்ம சொல்லி அவங்க செய்ய போகிறதில்ல. அவங்க என்ன முடிவு சொல்லலாம் அந்த முடிவு தான். அதுக்கும் வந்து இப்போ மீட்டிங் போடுவோம். நாங்கள் இன்னொரு மாதம் பொறுத்து சங்கத்தில் முடிவு பண்ணி அப்போ தெரியும் ரசிகருங்க, மாட்டு உரிமையாளருங்க அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க அந்த முடிவுக்கு நம்ம போவோம். ஓகே ஓகே. அதாவது 2022 அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிமந்தை எப்படி இருந்திருக்குன்னு கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அடிமந்தை மாறதுக்கு முக்கிய காரணம் பார்த்தா காலை உரிமையாளர்களும் விழா கமிட்டி சங்கத்தினரும் ப்ளஸ் வந்து காவல்துறையினர் எல்லாரும் சேர்ந்து ஒற்றுணையாக இணைஞ்சு செயல்பட்டதுனால தான் வந்து அடிமந்தை சிறப்பாக இருந்தது. ஆமாம், அதில் எந்த மாற்றம் கிடையாது. நீங்கள் சொன்னதில் எந்த மாற்றம் கிடையாது. அது அந்த அவங்கெல்லாம் ஒத்துழைச்சினால்தான் நீங்கள் மாட்டுக்கோ நம்ம மாதிரி மனிதர்களுக்கோ எந்த துன்புறுத்தல் இல்லாமல் அழகாக மாடு விட்டு வரோம். இல்லைன்னா பழைய மாதிரி இருந்ததாக ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு தெருவிலே மாடு அடிச்சு கீழே வந்துட்டாலும் ஆளுங்களுக்கெல்லாம் ரொம்ப பேஜ். இப்போ ஃப்ரீயாக இருக்குது, எந்த கஷ்டம் இல்லாமல். 1 மணி நேரம் லேட் ஆனாலும் சரி, 2 மணி நேரம் லேட் ஆனாலும் சரி, மாடே விடாட்டிட்டா சரி, அழகாக போய்ட்டு அழகாக வரும். நல்லா இருக்குது. ஓகே ஓகே ஓகே. ரொம்ப சந்தோஷங்க.
மறுபடியும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோங்க. என்டிஆர் குரூப்புக்கு கண்டிப்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். வேணாம் லலித்துக்கு ஏதாவது ஒரு அனிமல் கஷ்டப்பட்டது அப்படின்னா தாங்க மாட்டான். அதுதான் போயிட்டு என்டிஆர் குரூப் ஃபோன் வீடியோ அங்கே தான் இருக்கும், வீட்டாண்ட தான் அது வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ என்டிஆர் குரூப் அங்கே பாபண்ணா கிட்டலாம் பேசிட்டு காலையில் பார்க்க போயிட்டுருக்கோம். ஃபோன் வீடியோ வந்து காலையில் வந்து இங்கே கட்டி வச்சுருக்காங்க. எத்தனை காளைகள் இருக்குது, அவங்க எப்படி பராமரிக்கிறாங்க, அவங்களுடைய அனுபவம் என்னன்னு சொல்லிட்டு காளை பராமரிப்பாளர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கூட யார் வந்திருக்காங்கன்னா நம்ம அணைக்கட்டு சரத்து, அப்புறம் டிஎன் வாடிவாசல் நம்ம மச்சான் சேனல் வச்சுருக்காரு, யூடியூபரு. அதுக்கப்புறம் லலித் டாப் புல்ஸ், வெல்லூர் டாப் புல்ஸா, வெல்லூர் டாப் புல்ஸ்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுவார். காலை வந்து அங்கே கட்டி வச்சுருக்காங்க, அங்கங்கே ஒன்று இருக்குது. ஒவ்வொரு காலையாக போய் பார்க்கலாம். மகாராணி அது கிட்ட போய் எடுக்கலாம்ண்ணா. ஆமாம், அது மேலே வரும். நான் வந்தா காப்பி என்னத்துக்கு அது கூட மாடு நம்ம பேஜா பண்ணோம். என்டிஆர் இது எத்தனை வருஷமான இருக்குது நம்மக்கிட்ட? இது இருக்கும் ஒரு 7-8 வருஷமாக. நம்மளுக்கு 7-8 வருஷமாக. நல்ல பேர் வாங்கி கொடுத்தது, நல்ல உங்களுக்கு பெருமையாக ஃபீல் பண்ணுறதுன்னு எந்த தெருவுன்னு சொல்லுவீங்க? இது எல்லா தெருவிலையும் ஓடின மாடு தான். குழந்த மாதிரி இருக்கு, பாயறதில்ல. இந்த வருஷம் மகாராணி. அடுத்தது யார்? மகாராணி பார்க்க போகிறோம். போட்டி விட்டாங்க, இது போட்டி விட்டாங்க இந்த டைம் விட்டாங்களா? ஆமாம், மகாராணிகள் என்டிஆர் மகாராணி. இது நம்மக்கிட்ட வந்து எத்தனை வருஷம் ஆகுது? இது 7 மாதம் ஆகும். 7 மாதம் ஆகுது. எந்த ஊருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தது? ஜோலார்பேட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்க. எடுத்துகிட்டு வந்து முதல் வீதி எங்கே போட்டீங்க? முதல் வீதி வந்து மருதராமி போட்டோம். பரவாயில்லைங்களா? நல்ல ரிசல்ட் கிடச்சிக்கலாம். மருதராமியில் ஃபஸ்ட்டுக்கு 3வது வந்துச்சு. முதல் தெருவிலே 3வது பரிசு. அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் முதல் பரிசு வாங்கியிருக்கு? ஒரு 7 தெரு முதல் தெரு வந்துச்சு. அம்மா இந்த வருஷத்தில் வந்து மாடு கொஞ்சம் அம்மை வந்ததுனால நம்ம அதிகமாக பர்ஃபார்ம் பண்ண முடியல. ஆனால் இருந்தாலும் நல்ல ஒரு தெரு ரிசல்ட் பார்க்குற போட்டியில் ஃபஸ்ட்டு மருதுவள்ளி பார்க்கணும்.
போட்டியில் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் 8-1 செம்ம மாதிரி. நம்பூர் அன்றைக்கி தானே ஃபஸ்ட்டு தருவாங்க. அம்மாவாத்து வச்சு அம்மாவாத்துனால ஒன்றும் பண்ண முடியல. போட்டி தெரு, அதாவது போட்டி காளையெல்லாம் விடுவாங்க, இப்போல்லாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி எல்லாம் போட்டி காளைக்கு தனியாக ஒரு வரவேற்பு இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அடிக்கிறத விட 3 மடங்கு அதுக்கு தனி பெருமையாக இருக்கும் போட்டி காளையில் வந்து வெற்றி பெற்றேன். சரத், உங்கள் ஃபேவரட் எதுடா? இது ப்ரோ இங்கே இருக்குதுல உன்னுடைய ஃபேவரட் இங்கே இருக்குது. ஏதாவது ஒன்று தான் சொல்லணும். அதாவது எனக்கு எல்லாமே ஃபேவரட்ன்றதால அது தப்பிக்கிறது. உனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொல்லுவேன். இது ரொம்ப பிடிச்சமான வரலாறு தான் ப்ரோ. வரலாறு? ஏன், என்ன ரீசன்? அது ரீடிங் வந்து குறைச்சி நேரம் இருக்கும், போட 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 போட. அதனால எனக்கு வரலாறு பிடிக்கும். அது இல்லாமல் அது ரொம்ப பாசம் எல்லாரும் மேலே. இந்த வந்து ஜான்சி ராணி ராணி அது ஒன் மேன் ஆர்மிக்கும் ஒரு ஃபேன் சர்க்கிள் எல்லா மாடியுமே எல்லா. ஆமாம், எங்கே இருக்கிற ஒவ்வொன்றுமே ஸ்டார் தான். இதுக்கு விட இது பெட்டர்னு எதுவுமே நம்ம கணிச்சு சொல்லவே முடியாது. இப்போ ஒரு காலை நம்ம விற்றுட்டா கூட விற்றவங்களே வந்து இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்மளுக்கு அவங்க மாடுன்றதுனால அவங்களே வந்து விடுறான்றாங்க. அதாவது மாடு கொடுத்துட்டாலும் வந்து அந்த உரிமை வந்து அவங்க இன்னுமே வச்சுருக்காங்க. ராஜவுலி வாங்கிக்கிறோம், ராஜவுலி மாட்டுகளே அன்றைக்கி அதுதான் சொன்னாங்க. ஆனால் எங்கள் மாடுனா இது நாங்களே விடுறோம். அதுதான் நீங்கள் தெருவில் நின்றுட்டா வேடிக்கை பாருங்க. ஓகே ஓகே. இது காலை பற்றி சொல்லுங்கண்ணா. இது நம்ம சொல்லவே தேவையில்ல. இதுக்கு இருக்கிறது ஆடியன்ஸ் மொத்தமே இதுக்கு தான் ஆடியன்ஸ் இருக்கிறது. இது நம்மக்கிட்ட இந்த காலை வந்து எத்தனை வருஷம் தான்? கரெக்டாக 2 வருஷம் ஆகுது. 2 வருஷம். இந்த காலை எங்கேருந்து எடுத்தோம் நம்ம? இதுலேருந்து வெள்ளைக்கோட்டையிலேருந்து எடுத்தோம். இது வந்து நிறைய பேர் அந்த மைக்கில் சொல்கிற சத்தத்தை கேட்டு அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா எங்கே தோப்பில் உட்காந்துக்கிற ஆளாளுங்க ஓடி வந்து தெருவுக்கு வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு இது ஃபேன் பேஸ் ஃபாலோ பண்ணி வச்சுருக்கு. இப்போ வந்து இல்லை சாப்பாடு ஒவ்வொரு காலைக்கு வேறு மாதிரி தருவீங்களா? ஒரே மாதிரி எல்லா காலைக்கும் ஒரே மாதிரி தான். ஒரே மாதிரி. ஓகே. நீங்கள் ஸ்ட்ரீட்டு செலக்ட் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரீட் இந்த காலை போடணும் முதலில் முடிவு பண்ணுவீங்க? செலெக்ஷன் பண்ணுவோம், வீட்டில் செலெக்ஷன் பண்ணுவோம். ஓகே. இப்போ ஸ்ட்ரீட்டுக்கு கொண்டு போகிறீங்க, முன்னாடி போயிட்டு ஸ்ட்ரீட் பார்த்துருவீங்களா? நாங்கள் அது மாதிரி பார்க்கறது இல்லை. நம்மளுக்கு நாங்கள் பார்க்காத தெருவில் எல்லா தெருவும் பார்த்துட்டோம். இந்த ஃபீல்டில் வந்து நாங்கள் பார்க்காத தெருவே இல்லை. இந்த தெருவு நடக்குதுன்னா நம்மளுக்கு தெரியும் இந்த தெருவு எந்த மாடு போடலாம் எந்த மாடு போட வேணான்றது நம்மளுக்கு கிளியராக தெரியும். ஓகே ஓகே ஓகே. ரசிகர்களுக்கு இவ்வளோ ஆதரவு கொடுக்குற ரசிகர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவார்? ரசிகர்களால் தான் மாடால் தான் நாங்கள். அது ஓகே ஓகே. சிறப்புங்க. இப்போது 2022 சிறப்பாக முடிஞ்சது. 2023க்கு சில மாற்றங்கள் செஞ்சால் நல்லா இருக்குன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சில மாற்றம்னா தெருவில் நடத்துகிறவங்க தான் சில மாற்றம் நடத்த வேண்டியும். இப்போது இவ்வளோ கூட்டம் வருதுன்னா நீங்கள் அழைக்காத கூட்டம் தான் அதிகமாக வருது. நாங்கள் ஆமாம், இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு நாங்கள் அழைக்காத கூட்டம் தான் வருது. அதுக்கான ரசிகர் கூட்டம் இன்னும் வந்து அது வளர்ந்துட்டே தான் வருது. இவங்களும் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் வந்து அழைக்கிறது இல்லை. அங்கே அதே வந்தவங்களையும் வந்து நீங்கள் வர வேணான்னு சொல்கிறது யாரையும் நாங்கள் வர வேணான்னு சொல்லவே மாட்டோம். இப்போது நீங்களும் வந்துக்கிறீங்க, யாராவது நம்ம தெரிஞ்சவங்களும் இருக்கிறீங்க, தெரியாதவங்களும் இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் தெரிஞ்சவங்க தான் வாங்க, தெரியாதவங்க என்கிட்ட வராதிங்க நம்ம சொன்னால் உங்களுக்கு மனசு கஷ்டம் ஆகிடும். அதுதாங்க எப்போவுமே வந்து ஜெனின் கேரக்டர்னால் அதுதான். அதாவது எல்லோ இடத்துல இருந்தாலும் அந்த மதிப்புக்குரிய இடத்த வந்து அப்படியே தக்க வச்சுட்டு இந்த இடத்துல இருக்காங்க. ஏங்கம்மா இதுனா இப்போ ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு. நேற்று பார்த்தாடா அப்படியே இவ்வளோ பெஸ்ட் இருந்துச்சு. நாளே நேற்று இது போவாதா? என்ன ஸ்பெஷல் இதுக்கிட்ட? ஸ்பெஷலிஸ்டே வந்து என்ன அப்படி ஹைட் எகுறனா இது ஒரு மாடு விடும் அது பார்க்குறீங்க இல்லையா? மூவிங் எல்லாம் ஜம்ப் தான் அப்படியே நின்று அப்படியே ஏமோ. எந்த மாடுனா நீங்கள் ஏமிக்கிறது பார்த்துக்கிறீங்களா? நீங்களும் எவ்வளோ மாடு போட்டால் எடுத்துருப்பீங்க. விடும் போது நான் அந்த மூக்காங்கவர்லேருந்து கையை எடுத்துனா அப்படியே ஒரு ஆள் ஹைட் ஏம்பி, அப்படியே 2 காலு தான் ஏம்பது இல்லை, அப்படியே 4 காலுமே ஹேர்ல தான் நிற்கும். ஏமோ. ஆமாம், ஒரு ஆள் ஹைட் ஏமோ. இதுதான் நம்ம மூக்குலேருந்து கயிறு எடுத்துட்டாவே அப்படியே ஒரு ஆள் ஆகிட்டே. அணைகேட்டில் கூட ஒரு டைம் வழிகாடும் போது எகிரிச்சு.
குடிச்சு அப்பயே முடியல.